இது வரைக்கும் இந்த மயிலுக்கு எந்தெந்த வில்லேஜ் பதிவு பண்ணுறாங்க? உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்களா? இப்போ நான் இருக்கேன், எனக்கு கீழே வந்து ஒரு டீம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து அந்தந்த வில்லேஜுக்கு ஒவ்வொரு ஏவோ யாரோ ஒருத்தர் போட்டுருக்கு. இது வரைக்கும் எத்தனை வில்லேஜ் பார்த்துருக்காங்க இந்த மயில்? அது வந்து காலத்துல பார்த்தேன். எதுக்காக நாங்கள் வந்து ஷேவட் பண்ணுறோம் விவசாயம் தான். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீ ஒரு விவசாய பொண்ணு தான், என்னோட சிஸ்டர் தான், என்னோட அக்கா தான். அது தப்பு சொல்கிறேன். இந்த மாதிரி நான் குறைஞ்சபட்சம் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து எத்தனை மாதிரி கால் பண்ணியிருக்கேன், அந்த வேலை இருக்கேன், ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். என்னோட வரி பணத்தை தான் சம்பளம் கொடுத்தாங்க சார். நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க, ஏன்னா அடுத்த போராட்டம் வந்து மிகப்பெரிய நடக்கும். அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். உங்களால் இருக்க முடியல. மங்களூர் பிளாக்கில் மட்டும், கல்லூர் வில்லேஜ், ஆவட்டி இந்த ஏரியாவில் மட்டும் எவ்வளோ தண்ணி நீங்கள் இன்னைக்கு வாங்க, இப்போ வாங்க ரிப்போர்ட் இருக்குமா? நீங்கள் வரதை பார்க்காம ரிப்போர்ட் எடுத்து நம்ம பாருங்க. அதாவது ரெங்கசாமி என்ன சொல்றாரு, நம்ம ஃபீல்டு ஸ்டாஃபை வந்து ஃபீல்டு போய் பார்க்க சொல்றாங்க. அடுத்து போய் பார்த்து கிரவுண்டில் என்ன உண்மையான நிலவரம் நாங்கள் மாணவர் பயிர் தான், வேற எந்த பயிர்கள் கிடையாது. இதில் தான் எடுத்து ஒரு ஏக்கரை விளையாட்டு தான் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டு கடாங்கிறோம்ல. சிவில் ஒரு தடவை கட்டெடுச்சு, அடுத்த லோன் தர மாட்டாங்க. எல்லா பேங்க்கும் உங்களுக்கு தெரியாம சிவிலுக்கு செக் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட விளைஞ்சாலும் சொல்லுங்க, இந்த வருஷம் ஒரே வித்தா அடுத்து அது ஒன்றுமா. அடுத்து இன்னும் நல்லூர் பிளாக்கம்மா, நீங்கள் நல்லூர் பிளாக் தெரியுங்க. நேற்று சுமார் நான் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன். ஒரு விவசாயி ஒரு உளுந்துக்காக அங்கே ஆளே இல்லை. நான் வேணா கூட்டிட்டுமா உங்களாம கேட்குறேன். அதாம்மா இப்போ என்ன ஏன்னா உங்களாம் கேட்க முடியும். எங்களை ஆதங்கத்தை அவங்க சொல்றதையும் கேட்டுக்க. காலையில் வந்து 10 மணிக்கு வந்தேன், 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஒரு சார் சொல்றாரு, சார் நீங்களாம் ஆள் இல்லை, நீங்கள் நேரடியாக சொல்லுங்க கலெக்டர். நான் கலெக்டர் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். ஆள் இல்லை எங்கள்கிட்ட. நான் ஒரு ஆள் எந்த நேரத்துக்கு போகணும், அவருக்கு மேலே தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு இடத்து தான் போகணும். அவனை போய் இந்த வேலைச்சி அந்த வேலைச்சி அப்படின்னா சாரி, அவங்க வந்து தவறான வார்த்தை. அவர்கள் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது எப்படி புரியும்? அவர் ஒரு ஆள் இந்த ஜாப்ல இந்த ஜாப் தான் பார்க்குது, இந்த ஜாப்ல இதான் பார்க்குது. நான் நேரடியாக வாங்க யாரோ ஒரு ஆஃபீஸில் ஒரே ஒரு ஆள் தான் அது கம்ப்யூட்டர் செட் உட்காந்து அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஏழு பண்ணணும் மித்த யாருமே ஆஃபீஸில் இருக்கு, யாருமே இல்லை. இந்த டைம் இந்த மழை விட்டதான் ஊந்து வந்து அதில் ஏதாவது கிடைக்குதா இல்லை அதுவும் போயிச்சா நம்ம பார்க்க மத்திய திட்டத்திலிருந்து எங்களுக்கு ஃபண்ட் படிச்சு எங்களுக்கு வலியுறுத்தி ஒவ்வொரு விவசாயியும் பதிவு பண்ணணும். அவருக்கு தனித்துவமான ஐடி கொடுக்கணுங்கிற போராட்டம். எங்களுக்கு இருக்கிறது 6 ஏழு வேளாண். உங்களுக்கு உளுந்து எடுத்து கொடுக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய வேளாண்மை அந்த விரிவாக்க மையத்தினுடைய டெபோ மேனேஜர் இல்லைங்க. இப்போ நான் உதவி விதை அலுவலர் இன்சார்ஜ் போட்டேன். விவசாயிகளுக்கு நேரத்தில் கொடுத்து சீசன் தொடங்கிச்சு. அக்டோபர் மாதம் நம்மளுக்கு மெய்ஸ் வந்துட்டு போடுற சீசன் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னும் 50 பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நேற்றைய நிலைமை வேணால் நீங்கள் சொல்கிறது வந்து நான் யாருமே இல்லை. ஏன் இல்லைன்னா மினிமம் 10 விவசாயிகள் வந்து கண்டிப்பாக ஐடி கிரியேட் பண்ணிட்டு தான் வரவங்க நான் பணி கொடுத்ததுனால எல்லாம் ஃபீல்டு ஒன்று. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி மழை பெஞ்சிருக்கு, எந்த தண்ணி நிற்குது, வடிகால் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அதையும் பார்த்து சரியா நம்பர் சொல்லுவாங்க. உங்க மேடத்துக்கு சொல்றதா உங்களுக்கு சொல்றாங்க. 201 பெரிய சொல்லு எல்லை, அதுல 201 202 206 இந்த ஏரியா ஃபுல் வந்து பள்ளக்கட்டு தான். அனைத்துமே போயிடுச்சு. ஜஸ்ட் உங்களால் ஒரு யூரியா மூட்டை உங்களால் வாங்கி தர ஒரு விவசாயி, அதை நான் வெளிப்படவே சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஆதங்கத்தை தான் சொல்லிடுறேன். சில விவசாயி பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு விஏஓ ஒரு வில்லேஜ் நம்ம ஏற்பட்டு 2 வில்லேஜ் ஆனா ஒரு ஏஓ 21 வில்லேஜ் பார்க்குறேன். நீங்க சொல்றீங்களே பெரிய நம்ம பூராமே பணக்காரர் அந்த பொண்ணு வெட்டனரி சொல்றேன். எதனால தாமதம் ஆகுதுங்கிறது சொல்றேன். வேலை செய்யாம இல்லை. நம்ம நீங்க சொல்ற உங்களுடைய பணிகளோ உங்களுடைய அவசரங்களோ உங்களுடைய பிரச்சனைகளோ உணராம கிடையாது. ஒரு தம்பி 21 வில்லேஜும் ஒரு நாள்ல சுத்திட்டு வந்துட முடியும். அதான் இப்போ நானே பெரிய சொல்லுக்கு வந்தேன், நாட்டுமயிலுக்கு வந்து அப்ப நான் வந்து ரேண்டமா எல்லாரும் போயிருக்காங்க, வில்லேஜ் பார்த்துருக்காங்க, எங்க தண்ணி நிற்குதுங்கிறது போட்டோ எல்லாம் எடுத்துக்கூட இந்த வேளாண்மை சொல்லிட்டாங்க. ஸோ ஒண்ணு விடுபட்ட ஒண்ணு தப்பு இல்லை. இந்த இடத்துல கூட இன்னும் தண்ணி தேங்கி பார்த்துட்டு இருக்கோம்.